ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எந்த டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹலோவின் அப்படிங்கிறத தான் நான் பார்க்க போகிறோம். அந்த ஹலோவின் என்ன விஷயம் அப்படின்னாக்க, கனடாவில் ஹலோவின் வந்து ஒரு பயங்கரமான ஒரு செலப்ரேஷனாக இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரையும் நான் இங்கே வந்து இந்த கனடா நாட்டுக்கு வந்து ஒரு 6 வருஷம் ஆச்சு. இந்த 6 வருஷத்தில் இந்த ஹலோவினை வந்து பயங்கரமாக செலிப்ரேஷன் பண்ணுறாங்க. நம்ம ஊரில் எல்லாம் இந்த பேய் சுடுகாடுக்கு போகிறதாக்க நம்ம வந்து பயங்கரமாக இருக்கனால சரியா போச்சு. கொஞ்சம் பயந்தாளா இருந்தா ஆம்பிடுதியா. ஸோ அந்த பயம் எல்லாத்தையும் போக்கணும். இவங்க வந்து அந்த ஒரு நாளை வந்து இங்கே பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. நானும் கனடாவில் பல இடத்துல வந்து பார்த்துருக்கேன். இதை பதிவுகளை வந்து நான் முன்னாடியே போட்டிருக்கணும், ஒவ்வொரு வருடமும் போடணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தேன். ஆனால் எனக்கான டைம் கிடைக்கல. ஸோ நான் இன்றைக்கி அந்த பதிவை தானே போடலாம்னு இருக்கேன். ஸோ நான் போய் பார்த்ததை நான் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அந்த வீடியோ எடுத்ததெல்லாம் கூட நான் உங்களுக்கு வந்து ஒரு கண்டென்ட்டாக கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ நீங்களும் பார்த்து கொஞ்சம் சந்தோஷப்படுங்க. நானும் இன்னும் கிடைக்கக்கூடிய வீடியோக்கள் எல்லாத்தையும் நான் பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ உங்களோட ஆதரவால் தான் நான் இன்னும் பதிவுகள் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். வாங்க உள்ள வீடியோக்குள்ளே போய். ஹலோவின் செலிப்ரேஷன் வந்து நைட்டில் தான் பெரும்பாலுமான நடந்துகிட்ருக்கோம். இந்த நாட்டில் எப்படி அப்படின்னாக்க, ஒவ்வொரு குழந்தைகள் மட்டும் இல்லாமல் பெரியவங்க வரையும் வந்து அவங்க வந்து அவங்களுக்கு பிடிச்ச அந்த வேடங்களை வந்து பதிவு பண்ணுவாங்க. ஸோ அவங்க அந்த வேடங்களை வந்து இப்போ தன்னை வந்து அந்தமாரியே அலங்காரம்லாம் பண்ணிக்கிட்டு, ஸோ அலங்காரம்லாம் கூட பண்ணிக்கிட்டு வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா, ஒவ்வொரு வீடாக போவாங்க. ஏன்னா இங்கே வந்து கனடாவில் என்னென்னா, அந்த பேய்களோட பதற்றத்தை எதையும் போக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இங்கே வந்து மூட நம்பிக்கைகள் வந்து அதாவது எனக்கு தெரிஞ்சு இந்தியாவை விட இங்கே வந்து மூட நம்பிக்கைகள் அதிகமாக இருக்குது, தெய்வ பக்தியும் அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் பேய்கள் இருக்குன்னு பயங்கரமாக நம்புகிறாங்க. ஸோ நாங்கள் இன்றைக்கி வாக்வேயில் நான் நடந்து போய் பார்த்தப்போ வந்து பல பேர் வீட்டில் வந்து அந்த வீடியோக்கள் வந்து நிறையாவே எடுக்க முடிஞ்சிச்சு. இதில் வந்து என்னென்னாக்கா, நிறைய பேர் வீட்டில் வந்து எலும்பு கூடு போன்ற பல விஷயங்களை வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் நடந்து தான் இன்றைக்கி போனேன். ஸோ வீடெல்லாம் பார்க்கும்போது எப்படின்னா பயங்கரமாக க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க வீட்டில் அவங்களுக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி இது பண்ணுவாங்க. ஒவ்வொரு குழந்தைங்களும் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே போயிட்டு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா, சாக்லேட்ஸ் வாங்குவாங்க. ஏன்னா இங்கே வந்து அது வந்து ஸ்வீட்டு கொடுத்து அந்த பேயை வந்து நம்ம அமைதிப்படுத்துகிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அதில் வந்து அவங்களாம் வந்து எப்படின்னா, ஒவ்வொரு குழந்தைங்க ஒவ்வொரு வீட்டுக்கு போய் கேட்கும்போது வந்து ஒவ்வொருத்தருக்கும் இவ்வளோ சாக்லேட்டு இல்லைன்னா நிறைய சாக்லேட் அள்ளி கொடுப்பாங்க, வசதிக்கு ஏற்ப மாதிரி. ஸோ இங்கே நிறையாவே பயங்கரமாக நடக்கும். எலும்பு கூடுகள் இருக்கும். ஒவ்வொரு வீட்லேயும் வந்து சில துணிகள்லாம் அப்படியே தொங்க விடுவாங்க. நம்ம ஒரு துணியை கண்டாலே நமக்கு வந்து பயங்கரமாக ஒரு அச்சம் ஏற்படும் தானே. இது 11 மணியா? இது போய் வாக்கிங் போகிற நேரம் சொல்லுவாங்களே, தனியாக விட்டுட்டு போயிட்டேன். ஆமாங்க, ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் நாங்கள் போயிட்டு வரும்போது வந்து அப்படியே லப்டப்புன்னு ஒரு பதட்டம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஒவ்வொரு வீட்லேயும் வந்து ஒவ்வொரு வித்தியாசமாக பண்ணியிருந்தாங்க. சில ஷாப்ஸ்லாம் வந்து நிறையாவே வந்து அதை வந்து கொஞ்சம் ரியலிஸ்டிக்காகவே வந்து பண்ணியிருந்தாங்க. நாங்கள் இன்றைக்கி செலிப்ரேட் பண்ணது வந்து பயங்கரமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த பேய்களுங்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு அச்சம் தானே. ஏன்னா நம்மளாம் வந்து இந்த அளவுக்குலாம் வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறது இல்லை தானே. நம்ம நாட்டில் பேய்கள்னால இன்னமும் நம்ம வந்து கோயிலுக்கு போகணும், பேய் ஓட்டணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தானே இருக்கோம். ஸோ இன்னமும் அதாவது இந்த நாட்டில் என்னென்னா, ஒவ்வொரு வீட்லேயும் வந்து கூப்பிட்டு வந்து அந்த சாக்லேட்ஸ் எல்லாம் தருவாங்க. அது வாங்கிறதுக்குன்னு ஒரு குரூப்புகள் வருவாங்க. ஒவ்வொரு வீட்லேயுமே வந்து அந்த கலர் லைட்டெல்லாம் கொடுத்து அவங்க வந்து அந்த கிரியேட் பண்ணி, அதாவது அந்த செலிப்ரேஷனை வந்து எப்படி இவங்க வந்து இந்த அளவுக்கு வந்து என்ஜாய் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. எலும்பு கூட பார்த்ததுமே எனக்கே ஷாக் ஆகிடுச்சுங்க. எலும்பு கூட தெரிஞ்சிருச்சு, 500 ரூபாய் கிடைச்சிருச்சு. வேலைப்பா, வேலைப்பா, நம்மளை தூண்ட சொல்லிவிட்டு எங்க போனாவன்? ஓஹோ, எலும்பு கூட பார்த்தா பயந்து ஓடி போயிட்டான் போல் இருக்கு. எல்லாமே நம்மள மாதிரி தைரியசாலியா இருந்துருவானா? அதுக்கெல்லாம் ஒரு பிறப்பு வேணும்டா. என்ன மறுபடியும் ஏறி உட்காந்துக்கிட்டு இறங்க தனியா? நான் இறங்க மாட்டேன். என்ன எலும்பு கூட பேசுது? யார் நீ? நான் விடா கண்டேன். விடா கண்டனா? உன்னை கலண்டா பையில செத்தவன்ல சொன்னாவே. அவன் உன்னை ஏமாத்தி என்கிட்ட மாட்டி விட்டுட்டான். 300 வருஷமா நிம்மதியா சமாதியில தூங்கிட்டு இருந்த என்ன தேவையில்லாம நோண்டி எழுப்பி விட்டுட்ட. என்ன நோண்டவனா நான் நோண்டாம விட மாட்டேன். எலும்பு கூட பார்த்தா அதை கையோட இன்னொரு இடத்துல ஒன்று க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. என்னன்னாக்கா, வீடு மாரியே பண்ணி உள்ளே வந்து சிலந்தி அதெல்லாம் வச்சுருக்க மாதிரி தோணுச்சு. சரி வாங்க நம்ம அதுக்குள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு நான் கிளம்புனேன். ஸோ பார்த்தாக்க இன்னும் நல்லாவே இருந்துச்சு. இந்தளவுக்கு வந்து அவங்க வந்து அவங்களாவே வந்து சுயமாக சிந்திச்சு
இந்தளவு இது வந்து நிறைய இடத்துல சேல்ஸ்லையும் இங்கே இருக்குது. அவங்களாவே வந்து வருஷம் வருஷம் வந்து அவங்களே வந்து பண்ணி தந்துட்டு போகிற இதுவும் இருக்குது. அதுக்கு அவங்க வந்து பேமெண்ட்லாம் தராங்க. You better pick up the pace to escape my spell, or you might be turned into a toad. கேட்ட பார்த்தாலே பயமா இருக்கு. இதான் மாப்பிள்ள நீங்க கேட்ட வேட்டை அப்புறம் அரமனை பார்த்தாச்சுல, இப்படி ஊருக்கு போங்க. இப்போ நான் வந்து தெருவில் உள்ள வீடெல்லாம் பார்த்துட்டு திடீர்னு வந்து நான் டொரண்டோ சிட்டிக்குள்ளே போய் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கணுன்னா பயங்கர கூட்டாங்க. இவங்க வந்து இன்னும் நிறையா செலிப்ரேஷன் பண்ணுறாங்க. இது வந்து ஸ்ட்ரீட் வாக்கில் இருக்குது. ஸோ டொரண்டோ சிட்டிக்குள்ளே நீங்கள் வந்தீங்கனால இங்கே வந்து லைட்லாம் வந்து இதுக்குன்னே செலிப்ரேஷனுக்கு நிறையா பண்ணி வச்சுருக்காங்க கவர்மெண்ட்டும். ஸோ இங்கே நான் வந்து பார்த்தப்போ என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னாக்க இந்த ஃபங்க்ஷன் வந்து ஏன் இவ்வளோ கிராண்டாக கொண்டாடுறாங்க, என்னடா இதில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ அவங்க என்ஜாய் பண்ணாங்களா இல்லையா, நான் பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். ஸோ இந்த ஸ்ட்ரீட்லேயே வந்து இவ்வளோ பேர் வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு, ஆனால் இங்கே வந்து என்னென்னா இதுமாரி ஃபங்க்ஷன்லாம் வந்து அவங்க வந்து என்ஜாய் பண்ணுறாங்க, ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க, அவங்களே வந்து ஒரு அந்த கதாபாத்திரமாக அவங்களாவே நினச்சிக்கிறாங்க. ஸோ பல பேர் வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்ததெல்லாம் நான் நிறையாவே பார்த்தேன். ஸோ நானுமே உண்மையிலேயே வந்து ஒரு பிரமிச்சு போயிட்டேன். ஸோ இங்கே உள்ள சூப்பர் ஹீரோலாம் அந்தமாரி கேரக்டர், இந்த அந்தமாரில த்ரில்லர் மூவியில் உள்ளவங்க எல்லாரோடைய இமேஜினாகவும் அவங்க வந்து மாறிக்கிறாங்க. ஸோ மாறிக்கிட்டு அந்த செலிப்ரேஷன் வந்து பயங்கரமாக கொண்டாடிட்டு இருந்தாங்க, நல்லாவே இருந்துச்சு. ஸோ நானும் என்ஜாய் பண்ணேன், நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க. அப்புறம் நான் சில இடத்துக்கெல்லாம் போனேன். ஸோ அந்த வீடியோவே நான் இதிலே வந்து அப்படியே கண்டினியூவாக நான் தரேன். போய் பார்த்ததில் பயங்கரமாக இருந்துச்சு. அந்த ஒரு டாய் வந்து என்னவா ஒரு அந்த மூவியில் வந்து காட்டியிருந்தாங்களோ அந்த அளவுக்குள்ள வந்து அதை வந்து இன்னும் நமக்கு வந்து க்ரியேட்டிவிட்டியாக இன்னும் நமக்கு வந்து ஒரு ரியாலிட்டிக்காகவே கொடுத்துருந்தாங்க. நான் பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். ஸோ நீங்களும் என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மேலே இது மேலே வீடியோக்கள் நிறையா வேணும் அப்படின்னாக்க எனக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் ஆதரவு கொடுத்தா தான் நான் இன்னும் அதிகமான வீடியோக்கள் பதிவு பண்ண முடியும். தேங்க்யூ ஸோ மச். நான் உங்கள் அகத்தமிழன். மேலும் பல வீடியோக்களில் பார்க்கலாம். நன்றி.